ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 11/9/2025 சாக்கர் முரளி பாப்தாதா சொல்கிறவங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகத்துடைய உண்மையான நண்பர்கள் நீங்கள் தான். அதனால் யாருக்கிட்டேயும் உங்களுக்கு எந்த விதமான பகையும் இருக்கக்கூடாது. எல்லோரும் உங்களுக்கு நண்பர்களாகத்தான் இருக்கணும். நண்பர்களாகத்தான் நீங்களும் நினைக்கணும். நண்பர்கள் ஆக்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சு இருக்கணும். பகையை வளர்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் நண்பன் அப்படின்னா கடவுளுடைய குழந்தைகளும் அவங்களுக்கு நண்பனாக தான் இருக்கணும். ஆக்சுவலாக குரானில் இப்போ சமீபமாக நம்ம போட்ட குரான் சேனலில் போட்ட வீடியோவில் இது வரும். உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் அல்லாவின் தூதர்கள், அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவ்வளவுதான். மற்றவர்கள் யாரோடவும் நட்பு பாராட்டாதீங்கன்ட்டு இருக்கும். ஸோ நம்மளை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். கேள்வி: நீங்கள் ஆன்மீக மிலிட்ரி இல்லையா, ஸ்பிரிச்சுவல் ஆர்மி. நீங்கள் உங்களுக்கு நம்ம சிவத்தந்தை மூலமாக கிடைச்சிருக்கிற எந்த டைரக்ஷனை நடைமுறைப்படுத்தணும்? பதில்: எப்போவுமே பேட்ஜ் அணிந்திருங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு டைரக்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ சென்டரில் இருக்கும்போது மட்டும் பேட்ஜ் அணிஞ்சிக்கிறது, வீட்டில் இருக்கும்போது அணிஞ்சிக்கிறது அது முக்கியமே கிடையாது. வெளியில் போகும்போது ஏன்னா அதை பார்த்து இது என்னன்னு யாராவது கேட்பாங்க இல்லை. இப்போ நாமளாக போய் கடவுளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னும்போது மேபி தயக்கம் இருக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரி வரலாம். ஆனால் அவங்களா கேட்கும்போது இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது என்ன இது இல்லையா? ஸ்கூலில் பேட்ச் குத்துவாங்க, அது கூட டையில் தான் குத்துவாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதே, அழகாக இருக்குதே, ஓம் சாந்தின்னு போட்டிருக்கே, கேட்கணும்னு தோணும். நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது என்ன, இது நீங்கள் யார் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உடனே சொல்லுங்கள், நாங்கள் தீயணைப்பு படையினர். காமம்ன்ற நெருப்பு உலகம் முழுவதும் இருக்குது இல்லையா, அதை அணைக்கிற தீயணைப்பு படையினர்னு சொல்லுங்கள். யுக்தியா? ஏன்னா இப்போ முழு உலகத்திலும் இந்த காமத்தீ தான் எரிஞ்சிட்டு இருக்குது. காமங்கிற நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. அதனால் தூய்மையாகுங்க, தெய்வீக குணங்களை மட்டும் வளர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை படகு கலியுகத்தை விட்டு சத்யுக கரைக்கு போகும் அப்படின்னு நாங்கள் எல்லோருக்கும் செய்தி கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். இதோடைய நினைவு பைபிள் குரானில் கூட நோவா எல்லாரையும் கூப்பிடுவான், வாங்க உலகம் அழிய போகுது, படகுல ஏறுங்க. ஸோ இந்த படகுக்குள்ளே வந்துட்டால் காமம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி படகுல ஒவ்வொரு ஜீவராசியை ஏற்றும்போது நாயை நிராகரிச்சிட்டாங்க. காரணம் அது காமத்தை விடாமல் இருக்குதுன்ட்டு. அப்போ என்ன விஷயம், காமத்தில் இருப்பவர்கள் அந்த படகுல ஏற முடியாதுன்னு ஒரு பெரிய ரகசியம் அதில் ஒளிஞ்சிருக்கு பாருங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, சகஜ நினைவில் உடலை வருத்தி அமர்ந்துள்ளார்கள். அதாவது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு வேணால் உடலை வருத்தலாம், ஆனால் நினைவு சகஜமாக இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த நினைவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் அப்படியே இறுக்கமாக ஹடயோகத்தில் எப்படி ஒரு சில பொசிஷனில் உட்காடுறாங்க, அப்படி உட்காரணுன்னு நிறைய பேர் குழம்பிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, இப்படியெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் உட்காருங்க, பாபாவை நினைவு செய்யணும், அவ்வளோதான் இங்கே யோகா. நீங்கள் எப்படி வேணாலும் உட்காருங்க, நடந்துக்கிட்டு கூட நினைக்கலாம். ஆனால் சென்டரில் நடந்துக்கிட்டே நினைக்கிறதுக்கெலாம் இடம் இருக்காது, அது ஒழுங்காக இருக்காது. அதனால் சென்டரில் உட்காந்து நினைக்கிறோம், அவ்வளோதான். அது சேரில் உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு நினைப்போம். இன்னும் கேட்டிங்கன்னா, வீட்டில் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க படுத்துக்கிட்டே நினைங்க. தூக்கமாக வருதா, படுத்துக்கிட்டு கூட நினைங்க. உடம்பு சரியில்லையா, படுத்துக்கிட்டு கூட நினைங்கன்றார். ஸோ இதில் கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஹடயோகிகள் தான் இந்த மாதிரி காலை இறுக்கமாக வச்சுக்கிட்டு
அப்படியே முதுகெலும்பை நேராக வச்சுட்டு வலுக்கட்டாயமாக உட்கார்றாங்க. கால் மேலே காலை உயர்த்தி வைத்து கொண்டு நிற்கிறாங்க இல்லையா, ஒத்த காலில் நிற்கலாம் செய்வாங்க. அதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையில் யோகம் கிடையாது. இங்கே நீங்கள் ஓய்வாக உட்காருங்கன்னு தான் பாபா சொல்கிறார். எந்த கஷ்டமும் கொடுக்கலை. அப்பாவையும் உங்களுடைய 84 பிறவி சக்கரத்தையும் மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அது ஏன் 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்ய சொல்கிறாருன்னா, அத்தனை உடம்பில் ஆத்மா போயிட்டு வந்திருக்குது, அத்தனை உடம்பை எடுத்தவன் நான் அப்படின்னு ஞாபகம் வர்றதுக்காக. அப்போ எடுத்தது ஆத்மா ஞாபகம் வரணுன்றதுக்காக. ஸோ இது ரொம்ப சுலபமான நினைவு தானே இல்லை? உங்கள் வாழ்க்கையை நினைக்க போகிறீங்க, உங்கள் அப்பாவை நினைக்க போகிறீங்க, அவ்வளோதான். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில் பாபாவும் சொர்க்கமும் தான் இருக்கணும். இந்த சின்ன குழந்தை பாபாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கிறாரு. இவருடைய புத்தியில் தாய் தந்தை தான் நினைவில் இருப்பார். நீங்கள் கூட குழந்தைங்க தானே. தந்தையை நினைவு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. ஸோ பாபா நிஜமாகவே அங்கே ஒரு குழந்தை வந்திருக்கும் போல இருக்குது, அதை பார்த்து சொல்கிறார். பாருங்கள், குழந்தைக்கு அப்பா அம்மா ஞாபகம் தானே இருக்கும். இப்போ நீங்களும் எனக்கு குழந்தைங்க தானே. அப்போ உங்களுக்கு அப்பா அம்மா நான் தானே. ஆக்சுவலாக அனைத்து உறவும் பாபா தான் இல்லையா? ஸோ அப்பாவை நினைவு செய்கிறது ரொம்ப ஈஸியாச்சு. பாருங்கள், குழந்தை கூட நினைவு பண்ணுதுன்ட்டு சொல்கிறார். குழந்தையால் பண்ண முடியறது கூட உங்களால் முடியாதா? நாம் பாபாவோட குழந்தை, பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி சரீர நிர்வாகத்துக்காக தாராளமாக நீங்கள் வேலைக்கு போங்க, வீட்டை பார்த்துக்கோங்க, அதெல்லாம் பாபா தடுக்கிறதே கிடையாது. ஆனால் யாருடைய நினைவும் இல்லாமல் ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருங்கன்னு மட்டும்தான் சொல்கிறார். ஒரு சிலர் ஆஞ்சநேயரை நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஹனுமானை. இன்னொருத்தர் ஏதாவது சாது சன்னியாசியை நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படித்தான் நீங்களும் இருந்தீங்க இதுக்கு முன்னாடி. இப்போ அந்த நினைவெல்லாம் விட்டுடுங்க. கடவுள் வந்த பிறகு அது தேவை கிடையாது. ஏன்னா அப்படி நிஜமாக யாரும் கிடையாது. நினைப்பதற்கு தகுதியானவர் கடவுள் மட்டுமே, மனிதர்களோ சாது சன்னியாசிகளோ கிடையாது. அதனால் அந்த நினைவை விட்டுடுங்க, அதனால் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் மனிதர்கள் இப்போவும் சாது சன்னியாசிகள் தெய்வங்களெல்லாம் நினைவு பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. பூஜை பண்ணுறதுக்காக பூஜாரி கோயிலுக்கு போக வேண்டி இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை, ஒரு பைசா செலவு கிடையாது, அலைச்சல் கிடையாது. ஸோ யாரை சந்தித்தாலும் சிவபாபா சொல்கிறாரு, உங்கள் அப்பாவாகிய என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த விபூதி குங்குமம் மற்றவர்களுக்கு தருவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? ஏன்? கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற முக்கியமான விஷயம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதில் அதிகபட்சம் முக்கியமானது அதுதான். ஆனால் இங்கே நம்ம உண்மையிலே கடவுள்கிட்டே போயிட்டு வந்திருக்கிறோம். நமக்கு என்ன கொடுக்குறாரு? ஞான குங்குமம், ஞான விபூதி கொடுக்குறாரு. அப்போ அந்த ஞானத்தை இல்லை மற்றவர்களுக்கு பூசி விடணும். நம்ம ரொம்ப ஈஸி தானே, அவரை நினைக்க சொல்கிறார், அவ்வளோதான். பொட்டு வச்சிட்டிங்க. சிவபாபாவோ நிராகாரமானவர், அவருக்கு உடம்பு கிடையாது இல்லையா? அப்போ கண்டிப்பாக வேற ஒருத்தர் உடம்புல தான் வந்திருப்பார். வந்து என் ஒருத்தனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். ஏன் பாபாவை நினைக்க சொல்கிறாரு? ஏன்னா பதித்த பாவனன் நான் ஒருவனே இல்லையா? அவ்வளோ தூய்மையாக இருக்கிற அவரை நினைக்கும்போது தான் நீங்கள் தூய்மையாவீங்க. ஏன் அப்போ கிருஷ்ணர் தூய்மையாக இல்லையா? அவரை நினச்சா தூய்மை ஆக மாட்டோமா? என்ன பிரச்சனைன்னா, அவர் ரொம்ப ரொம்ப அழகான உடல் கொண்டவர். இந்த உடலை நினச்சி தானே நம்ம விகாரத்தில் விழுந்தது, அனைத்து கெட்ட குணங்களும் வந்தது. அப்படி இருக்கும்போது இருப்பதிலே அழகான உடலை நினைத்தால், அதனால தான் உடலை நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ உடலற்ற இறைவனை மேபி பாபா தனக்கென்று சொந்த உடலை எடுக்காததற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று பாபாவே சொல்லுவார், ஒருவேளை நான் பிறந்திருந்தேன்னா நானும் சதபிரதானத்திலேருந்து தமபிரதானமாகி எல்லாத்தையும் மறந்துடுவேன், ஞானத்தை நானே அழுக்காயிடும், அப்புறம் உங்களை யார் காப்பாற்றுறது?
அப்போ கூட அவரை யார் காப்பாற்றுறதுன்னு அவர் யோசிக்கல, உங்களை யார் காப்பாற்றுறதுன்னு யோசிக்கிறார். அதான் பாபா, அன்பே சிவம் இல்லையா? நான் தான் பதித்த பாவனன்றார். பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. அழுக்காக இருப்பவர்களை தூய்மையாக்குபவன் நான் ஒருவனே. இது சரியான வார்த்தை தானே. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாபா பிறந்துட்டார்னா அவருக்கும் ஞானம் மறந்துடும். தாயின் கர்ப்பத்தில் வந்துட்டாலே ஞானம் மறந்துடும். அதனால தான் நமக்கு முன் ஜென்மத்தில் நடந்தது இப்போ ஞாபகம் இல்லை. அப்போ அவரும் மறந்துட்டார்னா யார் ஞானத்தை கொடுக்கறது? என்னை நினைவு செய்யுங்கன்ட்டு பாபா சொல்கிறார். நீங்கள் எல்லோருமே இப்போ அழுக்காக இருக்கிறீங்க. இது அழுக்கான தமோ பிரதான உலகம். தமோ பிரதானம்னா கீழான உலகம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, இங்கே எல்லாரும் அழுக்காக தான் இருப்பாங்க. அதனால் எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. அழுக்கான தேகதாரியும் நினைக்காதீங்க, தூய்மையான தேகதாரியும் நினைக்காதீங்க, தேகத்தையும் நினைக்காதீங்க. இது நல்ல விஷயம்தானே. எந்த குருவுக்கும் மகிமை கிடையாது. உங்களை தூய்மையாக்குற சிவபாபா ஒருவருக்கே மகிமை. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவம் அழியும்னு மட்டும்தான் பாபா சொல்கிறார். இதுதான் அவர் கொடுக்குற அந்த ஞான அமிர்தம். இதை நீங்கள் யோக பலம்னு சொல்லலாம், யோக அக்னின்னும் சொல்லலாம். ஏன்னா பாவத்தை எரிக்குது இல்லையா? கீதையுடைய பகவான் உடலில்லாத சிவபாபா தான் அப்படின்ற உண்மையை அந்த எல்லையற்ற தந்தை சிவபாபாவே சொல்கிறார். கீதையை உண்மையில் சொன்னது நான் தான், கிருஷ்ணர் கிடையாது அப்படின்ட்டு. அதனால் மெயின் விஷயம் என்ன? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, ஏன்னா உங்கள் பாவம் அழியிறதுக்கு வேறு எந்த வழியும் கிடையாதுன்றார். தூய்மை ஆகி சரீரத்தை விட்டால்தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்க. இல்லாட்டினா குறைஞ்ச பதவி தான் கிடைக்கும். நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய அப்பாவுடைய செய்தியை கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அப்பாவே வந்து சொன்னார், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே நாங்கள் செய்தி தான் கொடுக்குறோம், ஆனால் இந்த செய்தி உண்மையில் கடவுளுடையது. இந்த மாதிரி புரிய வைக்கிறதுல எதுவுமே கஷ்டம் கிடையாது தானே. தாய்மார்கள் இந்த சேவை செய்யலாம், அகலிகை போன்றவர்கள், கூனி போன்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், யார் வேணாலும் இந்த சேவை செய்து உயர்ந்த பதவியை அடைய முடியும். மதுபனில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருக்கிற சரண்டர் பிரதர், சரண்டர் சிஸ்டராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் அல்லது வயதானவர்கள் அல்லது ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இந்த செய்தியை பிறருக்கு கொடுக்கணும், பாபா நினைவில் இருக்கணும், அவ்வளவுதான். இங்கே மதுபனிலே இருந்தால் தான் அதிகமாக பாபாவை நினைக்க முடியும்லாம் கிடையாது. உண்மையிலே சொல்லணுன்னா, வெளியில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்களோட அதிகமாக நினைவில் இருக்க முடியும், இருக்கவும் செய்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நிறைய சேவை செய்ய முடியும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் மதுபனில் சென்டரில் இருந்தால் அவங்க கொடுக்குற சேவையை மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும். நீங்களாக பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாது. உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னான்ட்டு ஊறப்பட்ட தடை வர்றதை நம்ம பார்க்கலாம். வெளியில் இருக்கிறவங்களுக்கு வானமே இல்லை. எவ்வளோ வேணாலும் சேவை செய்ய முடியும், எவ்வளோ வேணாலும் பொக்கிஷத்தை அள்ள முடியும். அதுவும் இப்போ ஏஐலாம் வந்திருக்கு, கேட்கவே தேவையில்லை. மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்காகவே பாபா உருவாக்கி இருக்கிறார், பயன்படுத்திக்கோங்க. இங்கே கூட பாபா கிட்ட எதுக்கு நம்ம போகிறோம்? புத்துணர்வு அடையிறதுக்காக போகிறோம் இல்லையா? இப்போ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை அம்மா வீட்டுக்கு போனால் அது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அம்மா வீடு இல்லை சும்மாவா? நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு போன அப்புறம் எவ்வளோ வயசானாலும் வேலை செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அந்த சின்ன வயசில் இருந்த அந்த உணர்வு. அந்த மாதிரி தான் நம்ம அப்பா வீட்டுக்கு போகிறோம்.
அப்படின்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ குஷி இருக்கணும். அதனால தான் பாருங்களேன், பாபாவை நமக்கு எந்த வேலையும் கொடுக்கறது இல்லையா. அங்கே சேவை செய்யவே போனால் கூட அங்கே பெரிய சேவையெல்லாம் இருக்காது. நிறைய பேர் சேவை சேர்ந்து பண்ணுறதுனால அது ஒரு ஜாலியாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும், அதை தான் அவர் விரும்புகிறார், என் குழந்தைங்க குஷியாக இருக்கணும்ன்ட்டு. இந்த சீச்சி உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் குழந்தை இருக்க போகிற, பிறகு கிருஷ்ணபுரிக்கு வந்துடுவேன், சொர்க்கத்துக்கு வந்துடுவேன். கிருஷ்ணருடைய கோயிலை கூட சுகதாமம்னு சொல்கிறாங்க. அப்போ உயிரோட்டமாக கிருஷ்ணர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகிறோம்னா குழந்தைங்களுக்குள்ள எவ்வளவு குஷி இருக்கணும், அளவற்ற குஷி இருக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லையற்ற தந்தையுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. உங்களைத்தான் சொர்க்கத்துக்கே அதிபதி ஆக்கியிருந்தார் பாபா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் உங்களை இதே மாதிரியே சந்தித்தோம் பாபா. சந்தித்து சொர்க்கத்தின் அதிபதி ஆனும் பாபா, எங்களை நீங்கள் ஆக்குனீங்க பாபா. ஒவ்வொரு கல்பத்திலும் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்போம் பாபா அப்படின்னு நீங்களும் ஆனந்தமாக சொல்கிறீங்க. இப்போ அந்த பாபாவை அன்பாக எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாயா மேலே முழு வெற்றி அடைய முடியும். ஆக்சுவலாக இப்போ கூட நீங்கள் இந்த துக்கதாமத்தில் இருக்க தேவையில்லைன்றார். புத்தியினால் இறந்துடுறதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் சொர்க்கத்தில் இருக்கேன். ஏன் சொர்க்கத்தை விட உயர்ந்த இடம், கோபுரத்தின் உச்சத்தில் இருக்கிற கலசம் உயர்ந்த ஆத்மாக்களை குறிக்குது. அந்த ஆத்மஸ்வரூபந்தான் கலசம். மேலே இருக்கிறோம், எவ்வளோ உயர்வாக இருக்கிறேன் இல்லையா. கோயில் சொர்க்கம், அதுக்கும் மேலே இருக்குது கலசம். அந்த கோபுரத்தை கண்டால் கோடி புண்ணியந்தான் சொல்கிறாங்க, அந்த நிலையை அடைந்தால். அதனால் அப்போ என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறாங்க அவங்க. துக்கதாமத்தில் நாங்கள் ஏன் இருக்கணும், பாபா எங்களை அழைச்சிட்டு போக வந்தார், நாங்கள் பறந்து போயிட்டோம், சூக்ஷ்மவதனத்திலே இருக்கிறோம். உலகத்துக்கு சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் 24 மணி நேரம் எங்கள் வேலை. ஏன்னா 24 மணி நேரமும் உலகத்தில் அவ்வளோ கஷ்டங்கள் மனிதர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். நியூஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா, அங்கங்கே யுத்தம் நடக்குது, இயற்கை சீற்றம் வருது, விதவிதமான நோய்கள் வருது, ஏழ்மையில் சாகுறாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் அமைதியும் ஆனந்தத்தையும் தூய்மையின் அதிர்வலைகளையும் கொடுக்கறது தான் நம்மளுடைய 24 மணி நேர வேலை. நீங்கள் படிக்கிறதே அந்த சுகதாமத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காகத்தான். எல்லாருமே இங்கே கணக்கு வழக்க முடிச்சிட்டு தான் திரும்பி போகணும். நாம் பாபா நினைவிலிருந்து கணக்கு முடிக்கிறோம், மற்றவங்க தண்டனை அடைஞ்சு கணக்கு முடிப்பாங்க. மொத்தத்தில் கணக்கு முடிச்சே ஆகணும். ஸ்கூலில் ஹோம்ஒர்க்கு நீங்களாக பண்ணால் ஜாலி, இல்லாட்டினா டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் எழுது 10 தடவை எழுது 20 தடவை எழுதுன்ட்டு உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஆகிடும் கடைசியில். நான் வந்திருக்கிறதே புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக தான். மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவீங்க. பாபா சொல்கிறாரு, நான் காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன். ஏன்னா எல்லா ஆத்மாக்களையும் அவங்க சரீரத்திலிருந்து பிரித்து கூட அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ நம்ம சீக்கிரமாக போவோம் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இங்கே இருக்க வேண்டியது கிடையாது. இது பழைய உலகம், பழைய உடம்பு. துக்கம்தான் கொடுக்கும். துக்கம் கொடுக்கக்கூடிய உடம்பில் நாம் ஏன் இருக்கணும், துக்கம் கொடுக்கக்கூடிய உலகத்தில் நாம் ஏன் இருக்கணும் கடவுள் வந்த பிறகு. அதுதான் பாபா சொல்கிறார், சொர்க்கத்தை படைக்கிறார் கடவுள், நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறீங்க அடிக்கடி கேட்பார். பார்த்தீங்களா, இதுதான் அதோடைய அர்த்தம். நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்கன்றாரு. வந்துட்டார்ல, வந்தப்புறம் ஏன் இங்கே இருக்கிறீங்க. பாபா குழந்தை ஒரு வருஷம் ஹாஸ்டலில் இருக்குது, அப்பா அழைச்சிட்டு போக வந்திருக்காருன்னா அந்த குழந்தைக்கு வாப்பா உடனே போகலாம், அந்த கட்டுப்பாக இருக்கும் மிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, வாப்பா டக்குன்னு போகலான்னு அந்த மைண்டில் இருக்கும் பாங்க. அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. நான் எல்லோரையும் அழைச்சிட்டு போகத்தான் போகிறேன்னு பாபா சொல்கிறார், யாரையும் விட போகிறதில்ல. ஏ பதித்த பாவனா வாங்க அப்படின்னு நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க. பாருங்களா, உலகத்தில் எல்லா மதத்தினரும் நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க.
கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் வருவார், தூய்மை ஆக்குவார், ஞானத்தை கொடுத்து தூய்மை ஆக்குவார், இது எதுவுமே புரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக பதித்த பாவனா அப்படின்னு பாடுறாங்க. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம்னு நல்ல இசையில் பாடுறாங்க அர்த்தம் தெரியாமல். இப்போ ரகுபதி ராகவ ராஜாராம்னு சொல்கிறாங்க. சிவபாபா ஒன்றும் ராஜா ஆகிறது கிடையாது, ஆட்சி செய்கிறது கிடையாது. அதனால் அவரை ராஜாராம்னு சொல்கிறது தப்பு. மாலையை நினைவு செய்யும்போது பகவானுடைய நினைவு வருது. அப்போ பாருங்களா, மாலையை உருட்டும் பொழுது, ஜபமாலையை உருட்டும் பொழுது ராம் ராம்னு ஜபிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே கடவுளை தான் நினைக்கிறாங்க. கடவுள் ஒன்றும் திரேதாயுகத்து ராமர் கிடையாது, சிவன்தான் பகவான். மனிதர்கள் கடவுளுக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க. அதில் ஒரு பேராக ராமர்ன்ற பேரையும் கடவுளுக்கு வச்சுட்டாங்க, சிவனுக்கு. கிருஷ்ணருக்கு கூட பாருங்களாம் எத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க. ஷாம் சுந்தர், வைகுண்டவாசா, வெண்ணெய் திருடுறவனு, இப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. இதில் நிந்தனை பண்ணுறதாகவும் இருக்குது. இல்லை வெண்ணெயை திருடுபவர்ன்றது என்ன மகிமையா? நீங்கள் கிருஷ்ணரை வெண்ணெயை திருடுபவர்னு சொல்லுவீங்களா என்ன? ஒருபோதும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவர் ஒன்றும் வெண்ணெயை திருடுறதெல்லாம் கிடையாது. அவர் ராஜா வீட்டு குழந்தை, அவர் எதுக்கு திருடி சாப்பிட்ணும்? பகவானோ ஒரே ஒரு நிராகாரமானவர் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுருக்கிறோம். நிராகாரமானவர்னா என்ன? உடல் இல்லாதவர். மற்றபடி எந்த தேகதாரியையும், அதாவது உடல் கொண்டவரையும் நாம் பகவான்னு சொல்ல மாட்டோம். பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட பகவான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஸ்தூல உடல் இல்லாட்டினா கூட சூக்ஷ்ம உடல் இருக்குது இல்லை? எந்த உடலும் இல்லாதவர் தான் சிவபாபா. ஸ்தூல உடலும் அவருக்கு கிடையாது, சூக்ஷ்ம உடலும் கிடையாது. அப்போ சூக்ஷ்ம உடல் கொண்ட உயர்ந்த தேவதை தான் பிரம்மா விஷ்ணு சங்கர். அவங்களையே நம்ம கடவுள்னு சொல்லலை. ஆனால் பாருங்களேன், மனிதர்கள் தங்களை தாங்களே பகவான் சொல்லிக்கிறாங்க. எப்படி அது கரெக்டாக முடியும்? ஸோ வைஜெயந்தி மாலை, வெற்றி மாலை 108 மணிகளுடையது அப்படின்னு அர்த்தம். முதல் 108 ரேங்க் எடுக்கிறவங்களுடைய மகிமை தான் இந்த 108 மணி மாலையை உருட்டிட்டு இருக்கிறாங்க, ஜப மாலையை. சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சார். அதற்கு இவங்க அதிபதி ஆவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் சிவன் உருவாக்கின சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறாங்க. மற்றபடி சொர்க்கத்தை உருவாக்குறது சிவபாபா. ஆனால் எப்படி லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தின் அதிபதி ஆனாங்க? கண்டிப்பாக அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அந்த நிலையை அடையிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. கலியுகத்தின் முடிவுக்கும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில் சங்கமயுகம் வருது. அங்கே தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. உண்மையிலே இது கல்பத்தின் சங்கமயுகம். ஒவ்வொரு யுகத்துக்கு இடையில் வர சங்கமம் கிடையாது, ஒவ்வொரு கல்பத்துக்கு இடையில் வரக்கூடிய சங்கமம் இல்லையா? 4 யுகம் சேர்ந்தது ஒரு கல்பம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகம் முடிந்த பிறகு தான் ஒரு கல்பம் முடியுது. மறுபடியும் கலியுகம் முடிந்து சத்தியுகம் வரும், அடுத்த கல்பத்துடைய சத்தியுகம். அப்போ இந்த கல்பத்தின் கடைசி கலியுகத்துக்கும் அடுத்த கல்பத்தின் முதல் சத்தியுகத்துக்கும் இடையில் வர சங்கமயுகத்தில் தான் கடவுள் வரார். அதுதான் புருஷோத்தம சங்கமயுகம்னு சொல்கிறது. அதுதான் மகிமைக்குரியது. ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒவ்வொரு யுகத்திலும் கடவுள் வருவாருன்னு கீதையில் எழுதிட்டாங்க. அதே மாதிரி அவரை அவதாரம் எடுத்து வராருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா அப்புறம் எப்படி அவர் வர முடியும்? அப்போ அவதாரன்ற பேரையும் மறந்துடுறாங்க. அவதாரம் சொல்கிறதும் 21 அவதாரம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே தடவை தான் கடவுள் வரார். அப்போ ஒரு அவதாரம் தான், மனித உடலில் தான் வரார். இவங்க ஆமை அவதாரம், பன்றி அவதாரம் இதெல்லாம் வேறு கொடுத்துட்டாங்க. சரி, அதோடு விட்டாங்களா? அதையும் மறந்து அவர் கல் மண்ணில் அணுவில் எல்லாத்துலேயும் இருக்கிறாருன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒன்று தானப்பா உண்மையாக இருக்க முடியும். இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது? இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஸோ எந்த விஷயமெல்லாம் நடந்ததோ அத்தனையும் நாடகத்தில் பதிவாகி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தர் கூட சண்டை வருது, அது முடிஞ்சிடுச்சு. அதை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்றார். யாராவது கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை உடனே மறந்துடுங்க. எப்படி மறக்கிறது பாபா? முந்தைய கல்பத்துலேயும் அப்படி பேசுனாங்க குழந்தை, அது அவங்களுடைய பார்ட். அதை மறக்கிறியா இல்லையான்றதான் உனக்கு வந்த டெஸ்ட் பேப்பர். டக்குன்னு உன்னால் மறக்க முடியுதா? அப்போ நம்ம அந்த காதுக்குள்ளேயே வாங்கிக்கக்கூடாது, அல்லது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடணும். ஏன்னா அவங்க உங்களை சத்தமாக பேசி திட்டாங்கன்றது ஞாபகம் இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப அவங்க மேலே உங்களுக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு நஷ்டம்? கோபன்ற பூதம் வந்துச்சுன்னா பாபா நினைக்க முடியுமா? அதனால் பாபா சொல்கிறாரு, அந்த விஷயத்தை மீண்டும் இன்னொரு முறை பேசவே பேசாதீங்கன்றார். செம்ம சூப்பர் பாருங்க இல்லையா? எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், பாபா குழந்தை ஆன பிறகு ரொம்பவே வரும். அதை பற்றி பேசக்கூட செய்யாதீங்கன்றார். முடிஞ்சு போச்சு. சூப்பரான அறிவுரை இல்லையா? மறந்துடுங்க அதெல்லாம். அதை அவன் அப்படி பேசினான்னு கூட பேசாதீங்க. பேசுகிறீங்கனாலே அது ஞாபகம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ ஞாபகம் வந்து பேச வந்தாலும் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுங்கள், அப்படியே மறந்துடுவீங்க. குழந்தைங்க சேவை செய்யணும் இல்லையா? சேவையில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது இல்லையா? அப்போ அவன் இப்படி செஞ்சான்னும் போது அது எப்படியும் எல்லாருக்கிட்ட அவங்க சம்மந்தப்பட்டவங்க காதுக்கு போயிடும். அப்போ அவங்க கம்முன்னு இருப்பாங்களே. அதனால தான் பாபா சொல்ல, சேவையில் உங்கள் பலவீனத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது சிவபாபாவுடைய சேவை. யோசிச்சு பாருங்களா, ஒரு ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ அந்த கல்யாணத்தில் வந்து நீங்களே எடுத்துக்கட்டி வேலையெல்லாம் செய்வீங்க. இப்போ சாப்பாடு பரிமாறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இன்னொருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, கோபம் வருது, கத்துவீங்களா நீங்கள்? ஏன்னா இது ஃப்ரெண்டோட கல்யாணம், அவன் பேர் கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் பாபா சொல்கிறார், இது பாபாவோட சேவை. உங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட, ஏன்னா இது அதை விட பெரிய விஷயம். ஃப்ரெண்டு கல்யாணத்தோடு இது மிகப்பெரிய விஷயம், கடவுளுடைய விஷயம். அதில் எந்த தடையும் ஏற்படுத்தக்கூடாது, கொஞ்சம் கூட மறுப்பு சொல்லக்கூடாது எந்த சேவைக்கும். உடனே ஹாஞ்சி தான் எந்த சேவை வந்தாலும். அப்படி இல்லைன்னா உங்கள் பதவியை நீங்களே தாழ்ந்ததாக ஆக்கிக்குவீங்க. பாபாவுக்கு உதவியாளர் ஆகி இருக்கிறீங்கன்னா முழுமையாக உதவி பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சேவை செய்யி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பொக்கிஷத்தை அள்ளிக்கோங்கன்னு அர்த்தம். இல்லை எனக்கு பொக்கிஷெல்லாம் வேண்டான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். அதுதான் பண்ணுறீங்க, நான் சேவை பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது. இப்போ உங்கள் பதவியை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. பாபாவுக்கு உதவியாளர் ஆகி இருக்கிறீங்க, அப்போ முழுமையாக உதவி செய்யணும். இல்லை நீங்கள் அந்த ஃப்ரெண்டுங்க கல்யாணத்துக்கு போகும்போது பாருங்களாம், அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி ஊந்து வேலை செய்வாங்க. அப்போ இங்கே நம்ம பாபாவுடைய சேவைனா எப்படி வேலை செய்யணும். இதில் என்னென்னா இதோடைய பலன் உங்களுக்கு தான் கிடைக்குது, பாபாவுக்கு கிடைக்கல. அது உங்களுடைய சேவை, அது உங்களுக்கு உணர மாட்டுறீங்கன்றனால தான் பாபா சொல்கிறார், சரி அது பாபாவோட சேவை செய்யுங்கன்றார். உங்கள் மேலே மரியாதை இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் பாபா மேலே மரியாதை இருக்குதுல்ல, பண்ணுங்கன்றார். ஸோ பாபாவுடைய சேவை செய்கிறதுல கொஞ்சம் கூட ஏமாற்றக்கூடாது. யாருக்கு நஷ்டம் ஏமாற்றினீங்கன்னா? எல்லோருக்கும் செய்தியை சேர்ப்பிக்கணும். மனிதர்கள் நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த சேவை நிலையம் அல்லது சேவைக்காக எடுத்திருக்கிற மண்டபம், இதை பார்த்த உடனே அவங்க வந்துடணும், அவ்வளோ அட்ராக்ஷனாக வைக்கணுன்ற. அந்த மாதிரி பேர் வைங்கன்றார். அந்த பேரை பார்த்த உடனே, இப்போ யூடியூப்பில் வீடியோ போடும்போதெல்லாம் சில வீடியோஸ் பார்க்கும்போது அந்த டைட்டிலை பார்க்கும்போது அப்படி என்ன தான் இருக்கும்னு பார்க்கணுன்னு தோணும்ல. அந்த மாதிரி இப்போ யூடியூப்பில் சேவை செய்யும்போது அது மாதிரி டைட்டிலும் நம்ம அப்படி வைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எக்ஸிபிஷன் இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அழகான பேர் வைங்க அப்படின்னு பாபாவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார்.
ஏன்னா இது எங்கேயுமே கிடைக்காத பொருள் இல்லையா, உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காதுன்றது அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டியை உருவாக்கணும். ஒன்றுமே இல்லாத பொருளையே அவங்க அப்படி சொல்லி தான் விற்றுட்டு இருக்கிறாங்க வெளி உலகத்தில். ஆனால் இது உண்மையிலே யாருக்கும் கிடைக்காத பொருள். அப்போ நீங்கள் என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தி அவங்கள இழுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். மனிதர்கள் புது பொருளை பார்த்த உடனே நுழைஞ்சிடுவாங்க இல்லையா, இது என்ன இது வித்தியாசமாக இருக்கே, போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. தற்காலத்தில் பாரதத்தினுடைய பழமையான யோகத்தை கற்றுக்கிறதுக்காக வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வராங்க. யூடியூப்பில் நம்ம நிறையா பார்க்கலாம். வெளிநாட்டில் ரஷ்யாவிலேருந்து, லண்டன்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ஆஃப்ரிக்காவில் இருந்தெல்லாம் வந்து ஹடயோகிகள் பின்னாடி போய் மாட்டிக்கிறாங்க பாவம். ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு வரும்போது அவங்களுக்கு இதை புரிய வைக்கலாம். எங்கே கண்காட்சி போட்டாலும் உடனடியாக போய் அங்கே பாபா குழந்தைங்க ஒரு சீட்டை புக் பண்ணி அங்கே போய் கலந்துக்கணும் அவசியம். இதெல்லாம் அற்புதமான வாய்ப்பு இல்லையா. நாமளாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதிக செலவாகும். ஆனால் அவங்க ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கு நம்மளாக உருவாக்குறத விட அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வாடகை. சில இடங்களில் ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க கடவுளுடைய சேவைன்ட்டு. ஸோ பழமையான யோகம்னா சாதாரண பழமை இல்லை, பழையதிலும் பழமை. முதல்ல தோன்றியதே யோகம்தான் இல்லையா. ஆதி யோகினே பேர் வைக்கிறாங்களே. முதல்ல யோகத்தின் மூலமாக தான் புது உலகமே தோன்றுது. அதனால தான் பழையதிலும் பழையது. அது கண்டிப்பாக பகவான் மூலமாகத்தான் கற்பிக்கப்பட்டது இல்லையா. கடவுள் உலகத்தை உருவாக்குனாருன்றாங்க. உருவாக்குறதே இந்த யோகத்தை கற்றுக் கொடுத்து தானே. அப்போ எவ்வளோ பழமையானது. 5000 வருடம் ஆகுது இந்த யோகத்தை கற்றுக் கொடுத்து. அவ்வளோ பழமை. சத்தியுகம் திரேதாயுகத்தில் யோகம் இருக்காது. ஏன்னா யோகத்தை கற்றுக் கொடுத்தவர் போயிட்டார், எல்லோரும் மறந்துட்டாங்க. ஏன்னா நம்ம பரந்தாமத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், அதனால் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 5000 வருஷம் கழித்து பாபா எப்போ வராரோ அப்போ தான் மறுபடியும் இந்த ராஜயோகத்தை கற்றுக்க முடியும். அவர் வந்து கற்றுக் கொடுத்தா தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், பழமையான யோகம்னா வருடம் கூட போகலாம். 5000 வருடம் பழமையான யோகம். 5000 வருடத்திற்கு முன்பு சுயம் பகவானே இந்த பூமிக்கு வந்து கற்பித்த யோகம்னு போடுங்க தலைப்பு. வரமாட்டாங்க? கண்டிப்பாக வருவாங்க. 5000 வருடத்திற்கு முன்பு எந்த பகவான் வந்து இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதே பகவான் மீண்டும் அதே சங்கமயுகத்தில் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இதன் மூலம் நீங்கள் மீண்டும் தூய்மையாகி தேவதை ஆக முடியும்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ மனிதர்கள் மட்டும் இல்லை, பஞ்ச தத்துவம் கூட தமோ பிரதானமாக இருக்குது. பாருங்கள், தண்ணி கூட மழை கொட்டோன்னு கொட்டி நஷ்டத்தை ஏற்படுத்துது. ஆக்சுவலாக இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் வெள்ளம் தான் ஓடிட்டு இருக்குது இப்போ. ஏன்னா இது பழைய உலகம் இல்லையா, கண்டிப்பாக உபத்திரவம் தான் ஏற்பட்டுட்டு இருக்கும். சத்தியுகத்தில் இந்த மாதிரி உபத்திரவத்திற்கான விஷயமே இருக்காது. அங்கே இயற்கையே உங்களுக்கு அடிமையாக நடந்துக்கும். ஆனால் இங்கே இயற்கை உங்களுக்கு எதிரியாக மாறிடுச்சு. அதனால தான் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த இயற்கையை நீங்கள் வெற்றி கொள்ளணும், ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. இங்கே இயற்கையை நீங்கள் வெல்லும்போது, காமத்தை வெல்லும்போது, மாயை வெல்லும் பொழுது, அதை வென்ற பிறகு அது உங்களுக்கு அடிமையாக போகுது, உங்களை சுகமாக வச்சுக்க போகுது அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தால் அதற்கு நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் துக்கத்தின் எந்த விஷயமும் இருக்காது. ஸோ அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது சத்யுகமாக இருந்தது. இப்போ மீண்டும் அந்த சத்யுக லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. சிவத்தந்தை இந்த பழமையான ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து மீண்டும் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். இதோட 5000 வருஷம் கழித்து தான் மறுபடியும் வந்து இதே ஞானத்தை கொடுப்பார். ஸோ யாருக்கு என்னென்ன பாகம் எப்பப்போ இருக்குதோ அவங்க அந்தந்த பாகத்தை அந்தந்த நேரத்தில் வந்து நடிப்பாங்க. அதே மாதிரி எல்லையற்ற தந்தை சிவபாபாவுக்கு கூட கலியுகத்தின் இறுதியில் பாகம் இருக்குது. அந்த பாகத்தை தான் இப்போ நடிச்சிட்டு இருக்கிறார். அது என்ன பாகம்? இந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசம் செய்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறது தான் அந்த பாகம்.
ஸ்தாபனை செஞ்சுட்டு பிறகு பாபா போயிடுவார். ஐயோ ஐயோ என்ற கதறலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் கேட்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக அழிவின் போது எல்லாம் அலறுவாங்க இல்லையா, அதுக்கு பிறகு முழு அமைதி இருக்கும் சொர்க்கத்தில். புயல் அடித்து ஓஞ்சா மாதிரி இருக்குதுன்னுவாங்களே, அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக நிசப்தம், அப்படி ஒரு அமைதி, சொர்க்கம் வந்துடும். அதுதான் வெற்றி முழக்கம்ன்றார். பழைய உலகமே முடிஞ்சிடும். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது பழைய உலகமே கிடையாது இல்லையா? அவங்க ராஜ்யம் இருக்கும்போது பழைய உலகத்துடைய பேரடையாளம் இல்லாத அளவுக்கு அழிக்கப்பட்டுடும். 5000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது அந்த ராஜ்யம். ஆனால் மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டாங்க, அது தப்பு. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இந்த சேவையில் மட்டும் ஈடுபடுங்க. இதன் மூலமாகத்தான் உங்களுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. அதனால் யார் மேலேயாவது கோபம் பட்டுட்டு நான் எதுக்கு அவங்க கூட போய் சேவை செய்யணும், அவங்க சொன்னால் நான் செய்யணுமா அப்படின்னு சேவை செய்யாமல் இருக்காதீங்க. சேவை செய்யாமல் ஏமாற்றாதீங்க. ஏன்னா இது அந்த குறிப்பிட்ட சிஸ்டர் அல்லது பிரதரோட சேவை இல்லை, ஈஸ்வரனுடைய சேவை. சமசூப்பர் இல்லையா? மாயின் புயல்கள் கண்டிப்பாக வரும், உங்களை சேவை செய்யாமல் தடுக்க வைக்கிறது தான் அதோடைய வேலையே. ஆனால் தந்தையுடைய ஈஸ்வரிய சேவையில் ஏமாற்றக்கூடாது. பாபா சேவையின் பொருட்டு தான் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நண்பர்கள், உறவினர்கள்னு யார் வந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் தான் உண்மையான நண்பர்கள். ஸோ பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உண்மையான நண்பர்கள் இல்லை. மற்றவர்கள் எல்லாருமே பகைவர்கள் தான். ஒருவருடைய வாழ்க்கையை இன்னொருத்தர் அழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் பிறருடைய வாழ்க்கையை உருவாக்குறீங்க. அதற்காக உங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறீங்க. அப்போ முழு உலகத்துக்கு உண்மையான நண்பர்கள் நீங்கள் தானே. ஏன்னா நீங்கள் தான் தந்தைக்கு உதவி செய்கிறீங்க. நண்பர்களுக்குள்ள எந்த ஒரு பகையும் இருக்கக்கூடாது இல்லையா? ஏதாவது அந்த மாதிரி பகையை ஏற்படுத்துகிற மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா உடனே பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். பாபா கிட்ட உடனே வழி கேட்கணும். கேட்ட வழியை நடைமுறைப்படுத்தணும். இல்லை, நீங்கள் பாபாவை நினைவு செய்தாலே உங்களுக்கு டச் ஆகும். பாபா முரளியில் சொன்னது ஒரு தெளிவு கிடைச்சிடும். அப்போ அவருடைய ஸ்ரீமத் படி நடக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்குவீங்க. ஸோ ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா அங்கே எல்லோருமே சுதந்திரமாக இருப்பாங்க, அதாவது ஃப்ரீயாக இருப்பாங்க, இல்லை எந்த வேலையும் இருக்காது. ஆனால் இப்போ அது கூட ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க, பார்த்துக்கிட்டே வராங்க ஃபோனை, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கும் யுக்தி உருவாக்கலாம். பாபா சொல்லுவார், ஒரு 2-3 பேர் சேர்ந்து நீங்கள் பாபாவை பற்றி பேசுகிறீங்கன்னா எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க வருவாங்க. அது ஒரு சூப்பரான யுக்தி. ட்ரெயின்லலாம் சூப்பராக வேலை செய்யும். அது நீங்கள் முரளியே போட்டு கேட்டிங்கன்னா, அது மாதிரி நான் ஒரு தடவை கேட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்தவர் நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்டார். இல்லையா, இல்லை கிறிஸ்டின் பேசுகிற மாதிரியே இருக்குது. இல்லைங்க, நாங்கள் பிரம்மகுமாரி. அப்படியே ஞானத்தை சொல்ல ஆரம்பித்தாச்சு. உண்மையில் அங்கே கிறிஸ்டினும் இருந்தாங்க. எல்லாருமே ஆர்வமாக கேட்டாங்க. அதாவது அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, பட் அங்கேருந்து அங்கே பேசினாலும் அங்கே என்ன வேலை அவங்களுக்கு, அங்கே இருக்கிறது கேட்குறது தவிர வேறு என்ன வேலை. ஸோ சூப்பராக இருக்கும். ஜெயிலுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜெயிலுக்கே ஒரு வேலை போகிற வேலை வந்துச்சுன்னா சூப்பராக சேவை நடக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எதையாவது ஒன்று பேசிட்டு தான் இருப்பாங்களாம், வேறு டைமே போகாதான். அப்போ சூப்பராக சேவை பண்ணலாம் அங்கே. ஸோ அதனால் ட்ரெயினில் ரொம்ப அற்புதமான வாய்ப்புன்றார். ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்டின் பிரதர் இதை பண்ணுறார். பாபா நமக்கு சொல்கிறாரு, ஆனால் அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டெய்லியும் வீடியோ பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஒரு 3-4 பாஷையில் பேசுகிறாரு. இங்கிலீஷில் பேசுகிறாரு, ஹிந்தியில் பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறார், மலையாளம் பேசுகிறார், இன்னொன்று கூட ஏதோ தெலுங்கோ கன்னடவோ ஏதோ ஒன்று பேசுகிறார்.
ட்ரெயினில், ஏரோப்ளேனில் ஒரு தடவை கொடுக்குறாரு, பஸ்ஸில் கொடுக்குறாரு. இதுக்காகவே அவங்க போவாங்க போல இருக்குது. ஒருவேளை ட்ரெயின் அந்த டிக்கெட் செக் பண்ணுறவர் அந்த மாதிரி இருப்பாரா என்னன்னு தெரில. ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அவங்க ஒய்ஃபும் இருக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னே டிக்கெட் எடுத்துகிட்டு போய் சேவை பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம், இந்த பயணம் வந்து நல்லா இருக்கணும், நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அது நல்லா இருக்கணும், அதை யாரும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இயேசுவே கடவுள்ன்ட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறார். நம்ம சொல்லணும் இல்லையா. ஏன்னா உண்மையிலே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மதுபனுக்கு போகிறோம், எத்தனை ஸ்டேட்டை கடந்து போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப சேஃபும் கூட. ஏன்னா பெரும்பாலும் பிரம்மகுமாரிகள் தான் இருக்க போகிறாங்க கேரேஜில். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதும் கிடையாது. சூப்பரான வாய்ப்பு. குறைஞ்சபட்சம் மதுபனுக்கு போகும்போதாவது சேவை செய்யுங்க, போகும்போதும் வரும்போதும். ஸோ அதேமாரி பேட்ஜ் வந்து ரொம்ப நல்ல பொருள், ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும். யாராவது இந்த பேட்ஜை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டால் உடனே சொல்லுங்கள், நாங்கள் தீயணைப்பு படையினர். என்ன தீயப்பா நீங்கள் அணைக்கிறீங்க? உலகம் ஃபுல்லாக காமத்தீ எரியுது, அதை அணைக்கக்கூடிய தீயணைப்பு படையினர் நாங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி உலகத்தில் அந்த ஸ்தூல தீயை அணைக்கிறதுக்கு தீயணைப்பு படை இருக்குதோ, அதே மாதிரி இன்றைக்கி முழு சிருஷ்டியிலும் எல்லோரும் காமத்தீயில் எரிஞ்சு கருகி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க மேலே ஞான மழை பொழிந்து அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வருகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு காக்கும் தெய்வம் காளி சீரியல்லே இது வரும், பஸ்மாசுரனோ ஏதோ ஒன்று. அப்போ மழை பெய்யுது, அவனை எழுப்புகிற மாதிரி இருக்கும். காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடையுங்கள்னு இப்போ கடவுள் சொல்கிறாரு. அதற்கு கடவுளை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, தூய்மை ஆகுங்க, தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை படகு சத்தியுக கரைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை. அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த பேட்ச். நான் பேட்ச் போட்டுட்டு எந்த சேவையுமே பண்ண மாட்டேன்றதுக்கு எதுக்கு பேட்ச் இல்லையா. பேட்ச் ஆமாம் நான் பிரம்மகுமாரி அதை மட்டும் சொல்லிட்டு வர்றதில்ல, அதுலேயும் சேவை நடக்குது. பட்டு அவங்களா கேட்டும் கொடுக்கலன்னா எப்போ தான் கொடுப்பீங்க பாபாவுடைய அறிமுகத்தை இல்லையா. ஸோ பாபா கொடுக்குற வழிப்படி தான் பேட்சை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனாலும் ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் இந்த பேட்ச் வச்சு சேவை செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பேட்ச் போட்டு இருக்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கிறிஸ்டின் நினைப்பாங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கறனால. அப்புறம் அந்த பேட்ச் பார்க்கும்போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெயின்லலாம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் பேட்சை மும்முரமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களே கூட பேச்ச ஆரம்பிக்கலாம். அதுவும் எதிர குழந்தெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த பேட்ஜு என்ன அங்கிள்னு கேட்கும், அது எனக்கு வேணும்னு கூட கேட்கும். அப்போ அதை சாக்கா வச்சு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம், பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாபா முரளியில் எவ்வளோ புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு பிராமணர்கிட்டையும் இந்த பேட்ச் இருக்கணும். யாரை சந்தித்தாலும் அவருக்கு இதை வச்சு புரிய வைக்கணும். இவர் பாபா, இவரைத்தான் நாங்கள் நினைக்கிறோம், அவருக்கு உடம்பு கிடையாது, ஒளிப்புள்ளியாக இருக்கிறாரு, அவர் ஒரு உடம்புல வராரு இல்லையா, அவருக்கு நாங்கள் எந்த மகிமையும் பண்ணலை அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் உடலே இல்லாத அந்த ஒரு நிராகார தந்தை சிவபாபா தான். அதனால் அவரைத்தான் நினைக்கணும். நினைவின் பலத்தினால தான் நம்மளுடைய பாவங்களெல்லாம் அழியும் அப்படின்னு புரிய வைங்க. அப்படி நீங்கள் அவரை நினைக்க 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 அதுவே உங்களுக்கு பழக்கமாகி உயிரை விடும்பொழுதும் அந்த நினைவிலே உயிர் விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் சொர்க்கத்தில். அந்த கடைசி நேர மனநிலையை பொறுத்து தான் உங்களுடைய அடுத்த பிறவி அமையுது அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ இந்த கலியுகத்தின் எந்த விஷயமும் ஞாபகம் இல்லாமல் கடவுளும் அவர் கொடுக்குற சொர்க்கமும் மட்டும் ஞாபகம் இருந்தால் இந்த துக்கதாமத்திலேருந்து முற்றிலும் விடுபட்டு தப்பிச்சு போயிடுவீங்கன்னு சொல்லுங்கள். முக்தி அடைகிறதுக்கான வழி, கலியுகத்தில் மீண்டும் பிறக்காமல் இருக்கிறதுக்கான வழி இது. பிறகு நேராக விஷ்ணுபுரியில் தான் பிறப்பீங்க. ஏன்னா பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கூட சொர்க்கத்துக்கு போகணும் அதை நம்புகிறாங்க. அப்போ சொர்க்கம் விஷ்ணுபுரி என்ன அது வேறு எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே அப்படியே கூட இருக்கட்டும், அங்கே நீங்கள் போகணுன்னா சொர்க்கத்தை நினைங்க அப்படின்னு சொல்லிடலாம்.
ஏன்னா இது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி இல்லையா? அதேமாரி நம்மளுடைய புக்ஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம். சொல்லுங்கள், நீங்கள் ஏழைகள், அதனால் நாங்கள் உங்களுக்கு இதை இலவசமாக கொடுக்குறோம். பணக்காரர்கள் இதுக்கு காசு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை வச்சு நிறைய அச்சடித்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது சாதாரண புஸ்தகம் கிடையாது. இதன் மூலம் நீங்கள் ஏழையிலிருந்து உலகத்துக்கே அதிபதி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு பாபா தினம் தினம் நிறைய விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். எந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் உண்மையிலே ஆத்மா தான், இல்லை உடம்புக்கு தான் மதம், ஆத்மாவுக்கு மதம் கிடையாது. ஆத்மாவுக்கு ஒரே ஒருத்தர் கடவுள் மட்டும்தான். எல்லா மதத்தினரும் கடவுளை தானே வணங்குறாங்க. ஸோ முதல்ல உங்களை ஆத்மானு உணருங்க. அந்த மதத்தை சார்ந்தவன் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கடந்து நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதனால் ஆத்மானு உணருங்கன்னு சொல்லுங்கள். தன்னை ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா உலக அழிவு எதிரிலேயே இருக்குது. இந்த உலகம் இப்போ மாறப்போகுது. அதனால் இப்போவே நீங்கள் சிவபாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா விஷ்ணுபுரிக்கு வந்துடுவீங்க. ஏன்னா உலகம் அழிய போகுது. எப்படியும் இங்கேருந்து நம்ம தப்பிச்சு தான் ஆகணும். தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போக போகிறீங்களா அல்லது பரந்தாமத்தில் மட்டும் போய் இருக்க போகிறீங்களா? நீங்கள் பண்ணுற முயற்சியில் தான் இருக்குது. அதனால் சும்மா சாதாரண புஸ்தகம்னு நினைக்காதீங்க. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருளை உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பேட்ஜ் வச்சு சேவை செய்யுங்கன்னு பாபா எவ்வளவு புரிய வச்சுருக்கிறார். ஆனால் பேட்ஜ் அணியிறதே கிடையாது. பேட்ஜ் போடுறதுல இவங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அதுவும் ஸ்கூல் காலேஜு, ஸ்கூலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் காலேஜுக்கு போட்டு போகலாம், வேலைக்கு போகிற இடத்துக்கு தாராளமாக போட்டு போகலாம். அப்படி இருந்தால் தானே சேவை பண்ண முடியும் இல்லையா? அங்கேயுமே கேட்பாங்க. இது இல்லாமல் போகிறது, பஸ்ஸில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க, வழியிலும் சேவை பண்ணலாம். பிராமணிகள் மற்றவர்களை அஞ்ஞானிகளெல்லாம் கூட கூட்டுட்டு வருவாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக பேட்ஜ் அணிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எங்கேயாவது ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அப்பயும் பேட்ஜ் அணிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வாய்ப்பு, புதியவர்களை பார்ப்பீங்க இல்லையா? ஸோ இதை வச்சு நீங்கள் யாருக்கு புரிய வைக்கிறீங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப குஷி அடைவாங்க. நாங்கள் ஒரு தந்தையைத்தான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லா மதத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஆமாம், குரானில் கூட போட்டிருக்கு, பைபிளில் கூட போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் முடிஞ்சால் அந்த பைபிள் குரானில் இருக்கிறதையும் கூட சொல்லலாம். இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அதனால் சந்தோஷப்படுவாங்க. அப்போ சொல்லுங்கள், நாங்களும் ஒரு தந்தையை மட்டும்தான் ஏற்றுக்கிறோன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவரை நீங்கள் எல்லோருமே ஏற்றுக்கிறீங்க. ஸோ நாங்களும் அவரை தான் ஏற்றுக்கிறோம். அவர் தான் எல்லோருக்கும் சுகம் சாந்தி கொடுக்கிறவர். அதனால் அவரை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு அழுக்கான ஆத்மா போக முடியாது, கடவுள் இருக்கிற இடத்துக்கும் போக முடியாது. எப்படியும் தூய்மை ஆகி தான் தீரணும். இப்போ இந்த பழைய உலகமே மாறிட்டு இருக்குது, புது உலகமாக மாறப்போகுது. அதுக்காக தான் இந்த அழிவெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போதெல்லாம் வழியில் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற. அப்போ நமக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதே ஜாலியாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு நிறைய புகழும் கிடைக்கும். இதை சொல்கிறதுல வெக்கப்படுறீங்க, பேட்ஜை அணியலை அப்படின்னா யாருக்கு நஷ்டம் இல்லையா? பேட்ஜ் அணியலைன்னா சேவையும் பண்ண மாட்டீங்க. பேட்ஜ் அணிகிறதே உங்களுக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே சேவை செய்ய போகிறீங்க? இதை போய் அசிங்கமாக போய் மற்றவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காதுன்னெலாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெண் பாபா குழந்தை ஆகிட்டாங்கன்னா அவங்க கணவன் இப்படி சொல்லுவாங்க, நீனா ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறா, உன்னோட மட்டும் வச்சுக்கோ. அவருக்கு ப்ரெஸ்டேஜ் போகுதான், சினிமா கதையை பேசுனா அவருக்கு நல்லா இருக்குமா, என்ன பண்ணுறது? அதனால தான் அந்த உலகியல் மரியாதையெல்லாம் தூக்கி கடாசுங்கன்றார். அப்படி இல்லைன்னா நாராயணன் ஆக முடியாது. ஸோ பாபா சொல்கிற ஒன்று பேட்ஜ் அணிஞ்சிருக்கணும். அடுத்தது ஏணிப்படி அல்லது திருமூர்த்தி அல்லது காலச்சக்கரம், இந்த படம்
அப்புறம் கல்ப விருட்சம், இந்த படமும் கூடவே இருக்கணும். இல்லை இப்போ சின்னதாகவே இருக்குது, கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கலாம். அந்த புக்கு 7 நாள் கோர்ஸ் புக்கு வச்சுக்கலாம், ஆனால் அவ்வளோ பெருசாக வேண்டாம், பட் கொஞ்சம் படம் சின்னதாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளே கூட உட்காந்து ஒருவருக்கு புரிய வச்சிங்கன்னா, பாபா சொல்கிறார் பாருங்கள் அந்த யுக்தி, நீங்கள் பாபா குழந்தைங்களுக்கே ஒரு 3 பேருக்கு திரும்ப திரும்ப புரிய வச்சிங்கன்னா எல்லோரும் கூட்டிடுவாங்க. இப்போ புதுசாக ஒரு இடத்துல டெய்லியும் போகிற ஒரே ட்ரெயினில் போகிறீங்கன்னா இவங்க டெய்லியும் இப்படி தான் பேசுவாங்கன்ட்டு விட்ருவாங்க. பட் ஆனால் ட்ரெயினில் எப்படியா இருந்தாலும் நிறைய பேர் புதுசாக வரதான் செய்ய போகிறாங்க இல்லையா. புது இடமா போங்க. ட்ரெயினில் அப்படி ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு ஒருத்தர் கூட உட்காந்துக்காதீங்க இல்லையா. அதுவுமே சங்கிலி தான், பந்தனம். அப்புறம் எப்படி சேவை செய்ய முடியும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3 பேர் உங்களுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து புரிய வச்சிங்கன்னா எல்லோரும் கூடி வந்து கேட்பாங்க, இது என்னன்னு கேட்பாங்க. கரெக்டு தானே. கும்பல் இருந்தாலே போய் பார்க்கணுன்னு தோணும். நிறைய கடைக்காரங்களும் இந்த யுக்தி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரோட்டு கடைக்காரங்களும் இந்த பாம்பு கீரிப்பில் வச்சு சண்டை போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டம் கூடும். மேபி அவங்க ஆட்களே ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அது அப்படியே இருக்கும். சிவபாபா இவர் மூலமாக இந்த புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நினைக்க போகிறது நாங்கள் சிவபாபாவை தான் நினைக்க போகிறோம், பிரம்மாவை கிடையாது. ஏன்னா அவரை நினைத்தால்தான் ஆத்மா தூய்மை ஆகும்னு பாபா சொல்கிறார். தூய்மை ஆகாமல் யாரும் திரும்பி பரந்தாமத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி இனிமையிலும் இனிமையான விஷயங்களை இனிமையாக நீங்கள் சொல்லணும் இல்லை. இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியாமலே ஆனால் இனிமையாக பேசுவாங்க. அப்போ நமக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியும்ல, அப்போ அதை சொல்லணும்ல. அவங்க சொல்லுவாங்க உலகம் அழியுது, பரலோக ராஜ்யம் வருது, அதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஞானமே. ஆனால் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லும்போதே நம்ம கேள்வி கேட்டு புரிய வைக்கலாம். ஏன்னா அவங்க கூட்டத்தை கூட்டிடுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல அப்படி சும்மா கேள்வி கேட்குற மாதிரி பாபாவுடைய செய்தி சொன்னீங்கன்னா அத்தனை பேருக்கும் ஈஸியாக ஞானத்தை கொடுக்கலாம்ல. எவ்வளோ அற்புதமான விஷயம். நீங்கள் ரோட்டில் போகும்போதெல்லாம் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அப்படியே நின்றுடுங்க. அப்படி வாய்ப்பு கிடைக்கும்போது டக்குன்னு பாபாவுடைய ஞானத்தை சொல்லுங்கள். மிக அற்புதமான வாய்ப்பு, தவற விட்டுறாதீங்க. ஒரு சகோதரி ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு தான், இயேசு நல்லவர் அப்படி இப்படின்றாங்க. அந்த பஸ்ஸு டிரைவர் வந்து போம்மா போய் எங்கேயாவது சர்ச்சில் போய் கற்றுவான், இங்கே ஏம்மா கத்துறேன்றாங்க. ஏங்க உங்கள் எல்லாருக்கும் தாங்க அவர் கடவுள், அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் இல்லைன்றாங்க. அவங்கள துரத்துறாங்க, வேறு இடத்துல போய் அதே தான் பேசிகிட்டு இருக்குது அந்த பொண்ணு. ஸோ எந்த அளவுக்கு அந்த கடவுளை வெளிப்படுத்தணும், அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியல, இருந்தாலும் அந்த வெளிப்படுத்தணுன்ற எண்ணம் இருக்குது பாருங்கள். நமக்கு இருக்கணும்ல, நம்ம சகோதரர்கள் மேலே நமக்கு கருணை இருக்கணும்ல. அவங்களும் கருணையினால தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது சத்தியம்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுறாங்க. மேபி அட்லீஸ்ட் அவங்களுக்காவது இந்த ஞானத்தை புரிய வச்சிங்கன்னா, புரிய வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா செம்ம சேவை நடக்கும். ஏன்னா அவங்களால சேவை செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ இனிமையிலும் இனிமையான விஷயங்களை இனிமையாக நீங்கள் சொல்லும்போது எல்லோரும் குஷியோடு கேட்பாங்க. ஆனால் யாருடைய புத்தியிலும் பதிய மாட்டேங்குது. சென்டரில் கிளாஸ்க்கு போகும்போது கூட பேட்ஜ் அணிஞ்சிருக்கணும். இராணுவத்தினருக்கு எப்போவுமே மிலிட்ரியில் இருக்கிறவங்க வந்து பேட்ஜ் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு எப்பயாச்சும் வெக்கம் வருதா பேட்ஜ் அணிஞ்சிட்டு இருக்கிறோமேன்ட்டு? அவங்க பெருமையாக தான் நினைப்பாங்க இல்லையா. அது மாதிரி நமக்கு இது பெருமையான விஷயம், இதை நினைத்து வெக்கமாக படுறது. நீங்களும் ஆன்மீக மிலிட்ரி தானே. ஸோ நமக்கு கமாண்டர் பாபா, அவர் தான் கமாண்ட் கொடுக்குறார், கட்டளை கொடுக்குறார். ஸோ அதோடைய நினைவு தான் பைபிளில் பார்த்திங்கன்னா கர்த்தரின் கட்டளை கர்த்தரின் கட்டளைன்னு வரும். ஃபஸ்ட்டு படிக்கும்போது இன்னும் கட்டளை கடவுளை எதுக்கு அப்படி கொடுக்குறாரு, இப்போ தான் தெரியுது இது வந்து ஆன்மீக மிலிட்டரி. அப்போ கமாண்டராக பாபா நமக்கு ஆர்டர் கொடுக்குறார், கட்டளை கொடுக்குறார். அப்போ மிலிட்ரியில் இருக்கிறவங்க ஸ்ட்ரிக்டாக மேலதிகாரி சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லை. அப்போ ஏன் நீங்கள் மட்டும் நான் சொல்கிறத நடைமுறைப்படுத்த மாட்டீங்க? ஸோ பேட்ஜ் அணிஞ்சிருந்தீங்கன்னா நாம் சிவபாபாவுடைய குழந்தைங்க அப்படின்னு சிவபாபாவுடைய நினைவும் இருக்கும்.
அந்த யுக்தியும் இருக்குது. ரோட்டில் போகிறீங்க, ஒரு அழகானவங்க இருக்கிறாங்க, நீங்கள் டக்குன்னு பார்த்துருவீங்களா? ஏன்னா பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரம்மகுமாரின்ட்டு பேட்ச் குத்திருக்கிறீங்க. அப்போ பிரம்மகுமாரி பேர் கெட்டு போய்டுன்றதுக்காகவாவது நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஸோ இது ஒரு சூப்பரான யுக்தி இல்லையா? அப்போ நான் பாபாவுடைய குழந்தைன்றது 24 மணி நேரமும் ஞாபகம் இருக்கும். அதுக்காகவும் பாபா நமக்கு இந்த பேட்ச் கொடுக்குறார். நாளுக்கு நாள் சென்டர்களும் நிறைய திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் 2 பேர் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, பாபா குழந்தைய ஆகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அவங்களே கேட்பாங்க, ஆமாம் இந்த ஊரில் இருக்குதா சென்டரு அப்படின்னு கேட்பாங்க. யாராவது எங்களுக்கு வீடு கொடுக்குற மாதிரி இருந்தால், அல்லது ஏதாவது கோயிலில் இடம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து சேவை செய்கிறோன்னு சொல்லுங்கள். ஸோ எந்த குழந்தை தைரியம் வைக்குதோ, ஏன்னா இதை கேட்குறதுக்கும் தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் உள்ள குழந்தைக்கு பாபா கண்டிப்பாக உதவி செய்வார். ஏன்னா பாபா சென்டர் திறங்க, சேவை செய்யுங்கன்னு தான் சொல்லுவார். சேவையே செய்யாத குழந்தை அதெல்லாம் ஸ்ரீமத்து கிடையாதுன்னு பாபா சொல்ல மாட்டார். மனிதர்கள், சுயநலமிக்க மனிதர்கள் தான் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு எதுக்கு ஸ்ரீமத்து பேரை யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் தெரில. சரி, ஏன்னா இது எல்லாமே சிவபாபாவுடைய கடைகள். எந்த அளவுக்கு பிரான்ச் திறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவுக்கு சந்தோஷம். ஏன்னா குழந்தைகள் மூலமாக நடத்தி கொண்டிருப்பது அவர் தான், அதை புரிஞ்சுக்கணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஒருபோதும் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு சேவை செய்யாமல் ஏமாத்தாதீங்க. ஏன்னா இது பாபாவோட சேவை, இதில் தடை செய்யக்கூடாது. உங்களுடைய பலவீனத்தை எல்லாம் சேவையில் காட்டக்கூடாது. பாபாவுக்கு முழு உதவியாளர் ஆகணும். ஒருவேளை யார்கிட்டையாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த கடந்து போன விஷயத்தை மீண்டும் நினைக்கக்கூட செய்யாதீங்க, அதை பேசவே செய்யாதீங்கன்ற. யாராவது அளவுக்கு அதிகமாக பேசுனாங்கன்னா உடனே மறந்துடுங்க, பாபாவை நினைக்க சொல்லுங்கள். நீங்களும் பாபாவை நினைங்க. முந்தைய கல்பத்தில் அவங்க இப்படி தான் பேசியிருந்தாங்க, அதனால் அதை அவங்க பேசுனது மறுபடியும் பேசாதீங்க, ஞாபகப்படுத்தாதீங்க அவங்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ கூட. வரதானம். அமைதி தூதுவராகி எல்லோருக்கும் அமைதியின் செய்தியை கொடுக்கிற மாஸ்டர் அமைதி மற்றும் சக்தியின் வள்ளல் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், குழந்தைகளாகிய நீங்கள் அமைதியின் செய்தியை கொடுக்கக்கூடிய அமைதி தூதுவர். அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் அமைதியின் செய்தியை கொடுக்க வந்த அமைதி தூதர்ன்ற நினைப்போடு நடந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் கோபப்படுத்தினாலும் நாம் கோபப்பட மாட்டோம் இல்லையா? அமைதியின் அதிர்வலைகளை மட்டுமே பரவ செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா அமைதி தூதுவர் நான், அமைதியின் செய்தியை கொடுப்பவர் நான். இந்த நிலையிலேயே நீங்கள் இருந்தால்தான் நீங்களும் எப்பவும் சாந்த ஸ்வரூபமாக இருப்பீங்க, சக்தி ஸ்வரூபமாகவும் இருப்பீங்க. அதேமாரி மற்றவர்களுக்கும் அமைதியை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், அமைதியை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். அந்த கோயிலில் இருக்கிற சிலை, அமைதியை தேடி தானே கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் இருக்கிற சிலை நான் தான் நினைக்கும் போது தானாகவே அந்த சக்தி, அந்த அமைதி எல்லாமே வந்துடும். ரொம்ப ஈஸி. இப்படி தான் அமைதி கொடுக்கறது. அதனால் மற்றவர்கள் உங்களுக்கு அசாந்தியை கொடுத்தாலும் நீங்கள் சாந்தியைத்தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட அமைதி இல்லை, அதனால் அசாந்தியை கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது தானே அவங்க கொடுப்பாங்க. அப்போ அசாந்தியை கொடுக்குறாங்கன்னாலே எனக்கு சாந்தியை கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். வாயை திறந்து கேட்ட குழந்தைக்கு அமைதியை கொடுக்காமல் விடலாமா? அதனால் பாபா சொல்கிறார், அவங்க நெருப்பு வச்சா தண்ணி ஊற்றி அணையுங்க, அதாவது அவங்கள சாந்தப்படுத்துங்க, கோபம்ன்ற நெருப்பை அணையுங்க. ஏன்னா இதுதான் அமைதி தூதுவர் மாஸ்டர் சாந்தி மற்றும் சக்தியின் வள்ளலாகிய உங்களுடைய கடமையே அப்படிங்கிற செம்ம பவர்ஃபுல் வரதானம் இல்லையா? ஸ்லோகன். எப்படி நீங்கள் நினச்சா டக்குன்னு பேச முடியுது, அதுக்கு ஒன்றும் முயற்சி பண்ண தேவையில்லையே.
அதே மாதிரி சத்தத்தை கடந்து அமைதிக்கு போகிறதும் ஒரு செகண்டில் ஈஸியாக முடியணும். அவ்வளோ சகஜமாக இருக்கணும். சத்தத்தை கடந்து ஆழ்ந்த அமைதியில் அந்த பரந்தாமத்தில் மூழ்கி இருக்கணும். அவ்யக்த இஷாரா. இப்போ பாபாவுடைய நினைவுன்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள், அதாவது எரிமலை யோகமாக்குங்கள். அதுக்கு விளக்கம், யோகத்தில் எப்போவுமே உங்களை நான் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் அப்படின்ற நிலையை அனுபவம் பண்ணுங்கள். அப்படின்னு அர்த்தம், லைட் ஹவுஸ் என்ன பண்ணும், எல்லா இடத்துக்கும் ஒளியை கொடுக்கும். அதேமாதிரி நான் மைட் ஹவுஸ், எல்லா இடத்திற்கும் சக்தின்ற ஒளியை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அனுபவம் பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ ஞானத்தை ஒளினும் யோகத்தை சக்தினும் சொல்லப்படுது. அப்போ நமக்கு ஞானமும் இருக்குது, யோகமும் இருக்குது. இந்த 2 சக்திகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ ஒளி மற்றும் சக்தி, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் சொல்கிறோம் இல்லையா, இப்படி இந்த ஒளி மற்றும் சக்தி ரெண்டுத்திலையும் நிரம்பி இருக்கிறத தான் மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்கிறாங்க இல்லையா. யார் எப்போவுமே ஞானத்திலும் நிரம்பி யோகத்திலும் நிரம்பி, அதாவது பாபா நினைவிலையும் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையும் அப்படி அசால்ட்டாக ஒரு வினாடியில் கடந்து போயிடுவாங்க, தன் மனம் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல். இதுதான் ஆக்சுவலாக சீதை அந்த நெருப்பை கடக்கிறதுடைய உண்மையான அர்த்தம். காமம்ன்ற நெருப்பை கடந்து போகிறாங்க, எரியலை, காமம் அவங்கள எரிக்கலை. கோபம்ன்ற நெருப்பை கடந்து போகிறாங்க, கோபம் அவங்கள எரிக்கலை. ஸோ அப்படி போகணுன்னா மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில் இருக்கணும், ஞானம் மற்றும் யோகத்தில் நிரம்பிய நிலையில் இருக்கணும். அப்படி நிரம்பிய நிலையில் நான் இருக்கிற நெருப்பு அக்னி பரீட்சை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருங்க. அப்போ தான் ஏமாற மாட்டோம், எச்சரிக்கையாக இருப்போம். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.